வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான பேட்டர்ன்ஸ் சொல்லி கொடுப்போம். அதுதான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக பென்சிலே ஹோல்டு பண்ணுறதுக்கு தெரியாது. நான் வீடியோக்காக தான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பென்சிலுமே ஹோல்டு பண்ண தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட க்ரையான்ஸ் கொடுத்து கலர் பண்ண சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரிபிள் பண்ண வைக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹோல்டிங்க்கான க்ரிப்பு கிடைக்கும். ஸோ எப்படி ஹோல்டு பண்ணணும், நம்ம எப்போவுமே இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டு அதை பென்சிலை ஃபஸ்ட்டு பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு க்ரிப்பு அவங்களுக்கு கிடச்சிரும். க்ரிப்பு கிடச்சதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம பேரண்ட்ஸ் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ரைட்டிங் எல்லாமே நம்ம டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரைட்டிங்க்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பேட்டர்ன்ஸு தான். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா லெட்டர்ஸுமே ஈஸியாக எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டாண்டிங் லைன் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்டாண்டிங் லைன் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, பென்சிலை குழந்தைங்கக்கிட்ட வைக்க சொல்லிவிட்டு கீழே இப்படி நேராக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுதான் நேராக நிற்கிறது ஸ்டாண்டு. நம்ம நிற்கிறோம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதை நம்ம ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் ஒரு சில குழந்தைங்க போட்டுருவாங்க. போட தெரியாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னா, பேரண்ட் இந்த மாதிரி டாட் வச்சு கொடுக்கலாம். ஸோ மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பென்சிலில் எப்போவுமே முடிஞ்ச அளவு கைப்பிடிச்சு எழுதுறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் கைப்பிடிச்சு எழுதுறதுக்கு பழக்கி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே அம்மா நீங்கள் கைப்பிடிங்க நீங்கள் பிடிச்சாதான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸ் கைப்பிடிக்காமல் நீங்களும் பக்கத்தில் வேணால் இதே மாதிரி ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி டாட் போட்டுட்டு இந்த அம்மா மேலே பென்சில் வச்சுருக்கேன்ல இதே மாதிரி இந்த டாட்டில் பென்சிலில் வை அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் அதே மாதிரி வைப்பாங்க. வச்சுட்டு கீழே இருக்க டாட்டை அப்படியே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான் ஸ்டாண்டிங் லைன். ஸ்லீப்பிங்னா படுத்த மாதிரி சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம என்னது ஃபுட்டு அவுட் சைட் போகிற மாதிரி கையை இப்படி வெளியில் போகிற மாதிரி லைன் போட சொல்லுங்கள். சொல்லி கொடுத்தீங்கன்னா போட்டுருவாங்க. அண்ட் இதுவுமே நேராக போடுறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டாட் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்துட்டு இது ஸ்லீப்பிங் லைன். அண்ட் ஸ்லாண்டிங்னா என்னது, சரிவாக இருக்கிறது இல்லையா? ஸோ ஸ்லாண்டிங் சரிவாக இருக்கிறது. இது ரைட் சைடு, ரைட் லெஃப்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எப்போவுமே ரைட்டிங் ஹேண்டு. நம்ம எழுதுறதுக்கு எந்த ஹேண்டு யூஸ் பண்ணுவோம், எழுதுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரைட்டிங் ஹேண்டு தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இன்னொன்று என்னது லெஃப்ட் அப்படிங்கிறது ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவாங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்லாண்டிங் ரைட் சைடில் ஸ்லாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ரைட் ஸ்லாண்டிங் லைன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்லாண்டாக இருந்துச்சு, சரிஞ்சு இருந்துச்சுன்னா என்னது, லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இது நான் வீடியோக்காக தான் ஒரே நாள் உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு யூஸாக இருக்கும்னு சொல்கிறேன். பட் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரே நாளில் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஸ்டாண்டிங் லைன் சொல்லி கொடுக்குறீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் மட்டுமே சொல்லிக் கொடுங்க. அண்ட் எழுதும்போது ரிப்பீட் பண்ணிகிட்டே எழுத சொல்லுங்கள். ஸ்டாண்டிங் லைன் எழுதுகிறாங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் சொல்லிகிட்டே எழுத சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு ரைட் ஸ்லாண்டிங் லைன் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன் சொன்னதுக்கப்புறம் கர்வ் ஓப்பன் கர்வ். ஒரு சில இடங்களில் என்னது ரைட் சைடு ஓப்பனாக இருக்கு இல்லையா, ரைட் கர்வு, லெஃப்ட் கர்வ் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இல்லது ஓப்பன் கர்வ் ஆர் ரைட் கர்வ் சொல்லலாம். அண்ட் க்ளோஸ்டு கர்வ். ஸோ இதுவுமே என்னென்னா இப்படி டாட் வச்சு கொடுத்துட்டு பண்ண சொல்லலாம். அப்போ தான் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. டாட் வச்சு கொடுத்துட்டு இதில் பென்சில் வைக்க சொல்லிவிட்டு அதை அப்படி கர்வ் பண்ணி வளைச்சி இதில் இப்படி ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இப்படி போட்டுட்டு இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறது இதையும் அதே மாதிரி பேட்டர்னில் டீச் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.